நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் உயிரே காதல் என்பது. வாசித்து கொண்டிருப்பது காஞ்சனா அன்பு செல்வம். இப்பொழுது கதைக்குள்ள போகலாம். காதல் 26. வீட்டினுள்ளே அமைதியாக நுழைந்து கொண்டிருந்த காத்தவராயனை கோபமாக முறைத்திருந்தனர் பெரியவர்கள் அனைவரும். பெருமாள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆக்ரோஷத்துடன், எல்லாம் உன்னாலதான்டா, எவனோ நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போறான், அவனை ஒன்றும் பண்ண முடியாத நிலையில தான் நாம இருக்கோம், இதில் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீங்க எல்லாம் என்று கேட்டபடியே அவன் அருகில் வர, அவன் சத்தத்தில் வெளியே வந்த இளமாறன், போதும் அண்ணா, இதோட நிறுத்திக்கோங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி இவன் தலையிலேயே போடுறீங்க, என்ன பண்ணா இவன், இல்லை நான் கேட்குறேன், அப்படி என்ன பெருசா பண்ணிட்டான்னு. டேய், நேத்து இங்க நடந்தது உனக்கு தெரியாது, ஜானுண்டு பையனெல்லாம் இங்க வந்து கத்திட்டு போற நிலைமையை நம்ம வீட்டை இழுத்து விட்டுட்டான் இவன். அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா, நீ அமைதியா போயிலமாறா என்று சொக்கலிங்கமும் கத்த, போது நிறுத்துங்கப்பா, எல்லாத்துக்கும் அமைதியா போக சொல்றீங்க என்று அவனும் எதிர்முறையாக கத்த, என்னடா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்று நாராயணன் எகிர, ஆமா பேச ஆரம்பிச்சிட்டோம். இவர் யார் என் தம்பியை அடிக்க? நேற்று என்னன்னா நீங்கள் அடிக்கிறீங்க, இன்னைக்கு என்னன்னா இவர் அடிக்கிறாரு, மாற்றி மாற்றி அடி வாங்கிட்டு இருப்பானா அவன்? அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நிலா போனதுக்கு அவன் காரணமா? இல்லையே, நிலா ஏன் போனா எதுக்கு போனான்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. சரி போயிட்டா, ஆமாம் அசிங்கத்தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு மட்டும் இல்லையே, எங்கள் எல்லாருக்கும் தானே அசிங்கம், நாங்களும் தானே அதை எதிர்கொண்டுக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இவனை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் அப்ப மறைச்சது தப்பு இல்லைன்னு சொல்றியா என்று பெருமாள் ஆக்ரோஷமாக கேட்க, அவன் மறைச்சது தப்பு தான். உங்க தங்கச்சிய அவனா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சானா? இல்லைல்ல. அவளா ஓடி போக சொன்னானா? இல்லையே. ஓடி போன அவளுக்கு மறைமுகமா ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பு தந்தானா? எதுவுமே இல்லையே. அவ இருக்கிற இடம் தெரிஞ்சு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பண்ண மாதிரியே அப்போ பண்ணியிருப்பீங்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அவ்வளவு அடிச்சிருக்கீங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அவளை பொணமாக்கி படுக்க வச்சுருக்கீங்க. இதுக்கு பயந்து தான் அவன் சொல்லாமல் இருந்திருக்கான். அவன் எதுக்கு சொல்லாமல் இருந்தானோ, இன்னைக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் தான் செஞ்சிட்டீங்களே. இதில் அவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு அவனை போட்டு திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருக்கீங்க என்று இளமாறன் பேசிக்கொண்டே போக, இவ்வளவு நாளும் பொதுப்படையாக தங்கள் குடும்பம் என்று பேசி வந்தவர்கள் இப்பொழுது உன் தங்கை, என் தம்பி, என் குடும்பம் என்று தனித்தனியாக அவன் பிரித்து பேச, இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாமல் பெரியவர்களே விழிக்க, சொக்கலிங்கம் தான் நிலைமையை கையில் எடுத்து, என்ன பேசுகிற இளமாறா, பெரியவங்க சின்னவங்கன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் பேச்சு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கிட்டு பேசிட்டே போற, அன்னைக்கும் அப்படித்தான் எதிர்த்து பேசுகிற, இன்னைக்கும் அப்படிதான் பேசுற என்று அவர் தன் பங்கிற்கு பொங்கி எழ, என்ன பெரியவங்க சின்னவங்க, நியாயமா உங்க அண்ணன் நேற்று என் தம்பியை அடிக்கும்போது நீங்க தடுத்துருக்கணும், நீங்க தடுக்கல, நீங்க உங்க அண்ணனுக்கு ஜால்ரா தட்டுறீங்க, நான் என் தம்பிக்கு தட்டக்கூடாதா என்று கேட்க, சொக்கலிங்கமே வாய் அடைத்து போனார். உண்மைதானே அவன் கேட்பது? அவர் தன் அண்ணனுக்காக கேள்வி கேட்கும்போது இவன் தன் தம்பிக்காக ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? அதில் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் பிரித்து பேசுவதுதான் இப்பொழுது அவரின் பிரச்சனை. அதுக்காக இப்படித்தான் பிரித்து பேசுவியா? பெருமாள் இந்த வீட்டு மூத்தவன், அவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் அடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு என்று சொக்கலிங்கம் கேள்வி எழுப்ப, நடேசன் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். எங்கே குடும்பம் உடைந்து விடுமோ என்ற பயம் அவருக்கு. பெரியவர்தான் இல்லைன்னு சொல்லலை, தப்பு பண்ணனா அடிக்கலாம், ஆனால் அவன் தப்பே பண்ணாமல் ஏன் அடிக்கணும்? அவன் தான் தப்பு பண்ணலைன்னு சொல்கிறான்ல. அவன் தப்பு பண்ணியிருந்தா நானே அவனை கேள்வி கேட்டிருப்பேன். ஒருவேளை நிலா இங்கேருந்து போகிறதுக்கு அவன் காரணமாக இருந்திருந்தா, இல்லை அவனே அவளை மறைச்சி வச்சுருந்தாலும் நானே அவனை கேள்வி கேட்டிருப்பேன். ஆனால் அது ரெண்டையும் அவன் பண்ணலை. எங்கேயோ பார்த்துருக்கான், அவன் நல்லா இருக்காளா, சரி நல்லா இருந்தால் போதும்னு ஒரு அண்ணனாக நினச்சிருக்கான். அவன் நினச்சதில் என்ன தப்பு? நீங்கள் உங்கள் அண்ணனுக்காக பேசலாம், ஆனால் நான் என் தம்பிக்காகவும் அவன் தங்கச்சிக்காகவும் பேசக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினான். தன் பெரியப்பாவை பார்த்து, அவ உங்கள் ரத்தம் தானே,
அவள் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அடித்து அவளை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கீங்களே, இப்போ போன உங்கள் கௌரவமும் மானமும் திரும்பி வந்துருச்சா என்று கேட்க அனைவரும் ஆடி போய்விட்டனர். பெருமாள் உடனே, டேய் பெரியவரை என்னடா கேள்வி கேட்குற? நானும் எதுவும் தப்பாக கேட்கலையா அண்ணா? உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் கௌரவம் திரும்பி கிடச்சிருச்சான்னு தானே கேட்குறேன். சொல்லுங்களேன், கிடச்சிருச்சா? நான் கிடச்சிருச்சுன்னா அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் அன்னைக்கு பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை 2 நாள் முன்னாடி என்ன நடந்ததோ அது இல்லைன்னு ஆகாதில்ல? அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை தலை முழுகாமல் அவளை ஹாஸ்பிட்டலில் அடித்து படுக்க வச்சுருக்கீங்க? இதில் அவள் செத்து போயிருந்தா இங்கேயே புதைச்சிருப்பீங்க. அது என்னைக்காவது போலீஸ்க்கு தெரிஞ்சு இந்த வீட்டை வந்து சோதனை போட்டால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஜெயிலில் போய் கம்பி எண்ணெய் வச்சு களி தின்ன வச்சுருப்பீங்க. அப்போ உங்கள் குடும்ப மானமும் கௌரவமும் கிடைச்சிருக்குமா? இல்லை நேற்று வந்து கத்திட்டு போனானே வக்கீல், நிலாவோட புருஷன், அவன் என்ன சொன்னான்? என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் எல்லோரையும் கூண்டோடு எரிச்சிடுவேன்னு சொன்னான். அவன் அதை பண்ணுறானோ என்னவோ, ஆனால் எல்லாரையும் கூண்டில் ஏற்றுவான், அது மட்டும் உறுதி. ஒருவேளை அப்படி நிலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் எல்லாரும் போய் குடும்பத்தோட கோர்ட்டு வாசலில் நிற்பீங்க. அப்போ உங்கள் கௌரவமும் மரியாதையும் மானமும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடுமா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணோட உயிர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போய் கம்பியை என்னாலும் பரவாயில்ல, குடும்ப மானத்தை காப்பாற்றணும், மரியாதையை காப்பாற்றணும், அப்படித்தானே? அப்படி நடந்துச்சுன்னா நம்மளோட குடும்ப மானம் முழுசாக போயிடும்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? முதல்ல நிலா ஏன் போனான்னு இங்கே இருக்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா என்று கேட்க யாருமே அதற்கான பதில் தெரியவில்லை என்றுதான் தலையாட்டினார்கள். காத்தவராயனிடம் திரும்பி, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். சரியா தெரியாதண்ணா, ஆனால் மாப்பிள்ளை என்று தயங்கியவன் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, கதிரேச அமுதவானார் 2 பேருமே நல்லவங்க கிடையாது. பாப்பாவுக்கு அவங்கள பிடிக்கல. கல்யாணம் வேணாம்னு அம்மா கிட்ட பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என்று தலையை குனிந்தபடியே கூறினான் காத்தவராயன். மாப்பிள்ளைக்கு பணம் நிறைய இருக்குன்னு விசாரிச்சிங்களே, நல்லவனான்னு விசாரிச்சிங்களா? இல்லை, சரி அதை விடுங்க. நெடுமாற அண்ணனும் காத்தவராயனும் அன்னைக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வேணாம்னு உங்ககிட்ட பேசுனாங்களே, அதை கேட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. நீங்கள் கேட்காத போது நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் ஏன் கேட்கணும்? எங்கேயோ இருக்க ஒருத்தர் தன்னுடைய சொத்து போனால் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தான் பொண்ணு உயிரே போனாலும் பரவாயில்ல, என் கௌரவம் தான் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்கள் கௌரவம் இல்லை, உங்களோட ஆணவம். அடங்காமல் போயிட்டவளை அடக்கி வைக்கணுன்ற ஆணவம். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் குடும்பத்தை சேர்ந்தவங்களில் ஜெயிலில் அடைக்கும்னு நீங்கள் யோசிச்சே பார்க்கல. இதில் பத்தாததுக்கு உங்களோட ஈன செயலுக்கு அண்ணனையும் உடந்தையாக்கி வச்சுருக்கீங்க. அண்ணனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொந்த தங்கச்சியை அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக அடிக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட தான் நம்மளோட வீரத்தை காட்டணுமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்மளோட வீரத்தை எல்லாம் நம்ம பொண்டாட்டிங்க கிட்ட நம்மளோட அறையில் காட்டிட்டு தானே இருக்கோம், அது போதாதா என்று கேட்க அனைவருமே கண்களை விரித்து வாயடைத்து போய் நின்று விட்டனர். என்னடா ஏதேதோ பேசிட்டு போற, பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுறதா என்று சொக்கலிங்கமும் எகிரி கொண்டு வர, போதும்பா, நீங்கள் என்ன மாச்சம் பண்ணுங்க, உங்கள் அண்ணன் கூடவே போய் கம்பியை எண்ணுங்க, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று கூறியவன் தம்பியின் புறம் திரும்பி, காத்தவராயன் நீ உள்ளே போ, உன் பொண்டாட்டியை போய் பாரு, இவங்க இப்படி தான் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க என்று அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர நாராயணன் நடேசனையும் சொக்கலிங்கத்தையும் செய்வதறியாமல் பார்த்தார். அவர்கள் ஏதும் பேசாத நிலைதான். நேராக உணவு மேஜையில் சென்று அமர்ந்த இளமாறன், அம்மா டிஃபன் எடுத்து வாங்க என்று கூற வெளியே வந்து அவனை பார்த்த பூமாதேவி, நாங்கள் எதுவுமே செய்யலப்பா என்று தலையை குனிந்தபடியே கூற, ஹோ என்று இழுத்தவன் கலாவை திரும்பி பார்த்து, குழந்தைங்களுக்காச்சும் என்ன ஏதாவது செய்யலாம் இல்லையா, அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க என்று கேட்க அவள் ஆமோதிப்பாக தலையை ஆட்ட, அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீங்களும் பாட்டியும் வாங்க, வரதா இருந்தா கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூற, வருண்டா என்று இருவரும் கிளம்பினர். எல்லாம் தங்கள் கையை மீறி போய் கொண்டிருப்பதை உணர்ந்தனர் பெரியவர்கள் மூவருமே. பெருமாளும் செய்வதறியாது விழித்து நின்றான்.
இளமாறனின் ஒவ்வொரு சொல்லும் அவனை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. அவன் தன் தம்பிக்காக வந்து நிற்கிறான், அதை தவறு சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய கூட பிறந்த தம்பி அவனுடன் இல்லையா? தங்கையை அவனே அடித்து வைத்திருக்கிறான். இதுவரை சொந்த தம்பிகளாகவே பார்த்து வந்த மற்ற இருவரும் கூட இப்போது இல்லாத நிலைதான். மொத்தத்தில் பெரியவர்களிடம் அவன் மட்டும் தனித்து நின்றான். சிறியவர்களின் கூட்டணி அவனை ஒதுக்கி நிறுத்தி வைத்துவிட்டு பெண்களிடம் தோழமை கரம் நீட்டிவிட்டது. இளமாறன் தன் மனைவியிடம் உணவு செய்ய சொல்லிவிட்டு காத்தவராயன், புஷ்பா, தாய், பாட்டி என்று அனைவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு நெடுமாறனின் அருகில் சென்று அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு நின்றுவிட்டான். அங்கையர் கண்ணியும் பூமாதேவியும் பார்வதியை கட்டிக்கொண்டு அழ, குமரன் மெதுவாக அவர்கள் அருகில் வந்து, உங்கள் தைரியத்தையும் முயற்சியையும் நீங்கள் நேற்று எடுத்திருந்தீங்கன்னா நிலாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எல்லாரும் சேர்ந்து உங்கள் பொண்ணை இந்நேரம் காப்பாற்றிருக்கலாமே. காலத்துக்கு செய்யப்படாத முயற்சி பயனில்லாத போகும் என்றான். குரல் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. பொருள்: தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். இப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு எடுத்திருக்கலாமே என்று அங்கையர் கண்ணியை பார்த்து வினவ, பங்கஜம்தான், குமரா, பெத்தவங்க பொண்ணை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சுட்டு அவளோட கண் திறப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ இப்படி பேசுறது சரியில்லை என்று கூற, அம்மா, எதையும் சரியான நேரத்தில் செய்யலைனா அது செஞ்சும் வீண்தான் அம்மா என்று குமரன் பதில் கூற, நீ சொல்கிறது சரிதான் குமரா, ஆனால் இது குத்தி காட்டி பேசுகிற நேரம் இல்லை குமரா என்று பங்கஜம் பொறுமையாக பதில் கூற, யார் மேலேயும் பழி போட்டு யாரும் தப்பிக்க முடியாதுமா. நிலாவோட இந்த நிலைமைக்கு நாம் எல்லாருமே காரணம். நானும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் என்று குமரன் பேச, நானும் தான்ப்பா என்றார் பங்கஜம். அங்கையர் கண்ணி அவரை நோக்கி திரும்பி, அவர் பேசட்டுமா, அந்த தம்பி பேசுகிறதுல எல்லாம் உரிமை இருக்குது. என்னுடைய இந்த 70 வருஷத்தையும் முடக்கி மூளையில் பழகிட்டேன். நான் பழகினது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு, மருமக எல்லாரையும் அப்படியே பழக்கி விட்டுருக்கேன். என் பேத்தி எவ்வளவோ அழுது கூறினா, கல்யாணம் வேணாம். அப்பெல்லாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. எங்களால் எதுவுமே செய்ய முடியலைன்னு தான் நாங்களும் நினச்சிருந்தோம். ஆனால் எங்களால் எது வேணாலும் செய்ய முடிஞ்சிருக்குன்னு நேற்று இந்த புள்ள சொன்ன போது தான் எனக்கே அது புரிஞ்சுது. இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். எங்கள் பொண்ணு கண்ணு முழிச்சு வந்தால் போதும், அவளை நாங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறோம் என்று அங்கையர் கண்ணி பேச, அதை நாங்களே பார்த்துப்போம் சற்றென்று பதில் வந்திருந்தது குமரனிடம் இருந்து. உங்கள் வீட்டில் இருக்க மற்ற பொண்ணுங்களும் ஏதும் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன். அவள்கிட்ட நீங்கள் நெருங்காமல் இருந்தால் மட்டும் போதும். மீறி நெருங்கினீங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்காது என்று கோபமாகவே கூறினான் குமரன். அதற்கு மேல் யாருக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அங்கையர் கண்ணி அவரை நோக்கி திரும்பி, அவர் பேசட்டுமா, அந்த தம்பி பேசுகிறதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னுடைய இந்த 70 வருஷத்தையும் முடக்கி மூளையில் இருந்தே பழகிட்டேன். நான் பழகினது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு, மருமக எல்லாரையும் அப்படியே பழக்கி விட்டுருக்கேன். என் பேத்தி எவ்வளவோ அழுது கூறினா, கல்யாணம் வேணாம்னு. அப்போல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. எங்களால் எதுவுமே செய்ய முடியலைன்னு தான் நாங்களும் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் எது வேணாலும் செய்ய முடிஞ்சிருக்கும்னு நேற்று இந்த புள்ள சொன்னபோது தான் எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். எங்கள் பொண்ணு கண்ணு முழிச்சு வந்தால் போதும், அவளை நாங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் என்று அங்கையர் கண்ணி பேச, அதை நாங்களே வச்சு பார்த்துப்போம் சற்றென்று பதில் வந்திருந்தது குமரனிடமிருந்து. உங்கள் வீட்டில் இருக்க மற்ற பொண்ணுங்களை எதுவும் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிறா போதும். என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன். அவகிட்ட நீங்கள் நெருங்காமல் இருந்தால் மட்டும் போதும். மீறி நெருங்கினீங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்காது என்று கோபமாக கூறினான். பங்கஜம்தான் அவனை கண்டித்தார். குமரா, என்ன பேச்சு இது, அமைதியாயிரு என்று. காதல் 27. அன்று முழுவதுமே மற்ற அனைவருமே
ஹாஸ்பிட்டலே கதி என்று இருந்தனர். நிலாவின் கண் விழிப்புக்காக காத்து கொண்டிருந்தனர். அவளின் ஆரோக்கியத்திற்காக கடவுளிடம் பிரார்த்தித்து கொண்டிருந்தனர். காத்தவராயன் புஷ்பாவை தவிர குமரன் யாரிடமும் பேசவில்லை. ஆனால் பங்கஜம் அப்படி இருக்கவில்லை. எல்லா பெண்களிடமுமே பேசிக்கொண்டிருந்தார். இந்த 6 மாதங்களும் நிலா எப்படி இருந்தாள், என்ன செய்தாள், எப்படி பயந்தாள், அவள் பயத்தை போக்க தாங்கள் என்னவெல்லாம் செய்தோம் என்று அவர்களிடம் விவரித்து கொண்டிருந்தார். என்னதான் அவர் பெண்களிடம் கூறினாலும் அங்கு நின்றிருந்த ஆண்களின் காதுகளிலும் அது நன்றாகவே விழுந்தது. எப்படி இருந்த பெண்ணை என்ன செய்து வைத்திருக்கிறோம் நாம் என்று அவர்கள் மனங்கள் அரற்ற ஆரம்பித்தது. மாலை கடக்கும்போது ரங்கராஜன், கணேசன், ஹேமா, ஆகாஷ் மட்டுமல்லாமல் விஷயம் கேள்விப்பட்டு தேவ், லக்ஷ்மி, ஆதித்யவர்மன், அனுஸ்ரீ, தேவ் லக்ஷ்மியின் தவப்புதல்வன் ஆதித்யன் என்று ஒரு பட்டாளமே அந்த மருத்துவமனையை முற்றுகையிட குமரனை கண்டதும் ஆதி, அனுஸ்ரீ, தேவ், லக்ஷ்மி என்று அவன் அருகில் சென்று என்ன நடந்தது என்று விசாரித்து தெரிந்து கொண்டனர். தேவ்தான் முதலில் வாயை திறந்தான். இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் குமர எங்ககிட்ட எதையும் சொல்லலை? நாங்கள்லாம் இல்லையா உனக்கு? தூரத்தில் இருந்தா எதுக்கும் உதவ மாட்டோம்னு நினச்சிட்டியா? அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடலாம் குமரா என்று தேவ் ஆக்ரோஷமாக கத்த, அதான் கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்று லக்ஷ்மி அவனை சமாதானப்படுத்தினாள். இன்னும் என்ன பொறுமையாக இருக்கிறது? அந்த பிள்ளைய ஃபோனில் காட்டியிருக்கியே நீ, எவ்வளவு சின்ன பிள்ளையாட்டம் இருக்கும். உன்கிட்ட கூட ஃபோனில் ஒழுங்காக பேச மாட்டா. அவளை போய் அடிக்கிறதுக்கு எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வந்ததுன்னு தெரியலை. இல்லை இல்லை, இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை, மிருகங்களை போல நடிச்சிருக்காங்க என்று கத்தி ஆதியும் அவன் கையை பிடித்து அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். அவங்க பக்கத்தில் நியாயம் நம்மளுக்கு தெரியாது தேவ், என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று கூறியவன் குமரனிடம் திரும்பி, உங்கள் திருமணமானதை கேள்விப்பட்டு உங்களை வாழ்த்துறதுக்காக வரலாம்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து பார்க்கும்படியானது ரொம்ப வருத்தமாக இருக்குது குமரா என்றவன் கூற, அவ்வளவு நேரம் அவனுக்கு இருந்த அழுத்தத்தில் ஆதி கேட்டதும் அவனை கட்டி கொண்டு குமரன் குலுங்கி குலுங்கி அழுதான். என்னதான் தேவ் தன்னுடைய ஆத்தானாக இருந்தாலும் ஆதி அவனுக்கு நல்ல தோழனாகவே பழகி இருந்தானே. சொந்தங்களை விட தோழமையிடம்தான் அதிக உரிமையை நிலைநாட்டுவோம் அல்லவா? அவன் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தான் ஆதித்யவர்மன். இவை அனைத்தையும் அண்ணன் தம்பி மூவரும் ஓரமாக நின்று பார்த்திருந்தார்களே தவிர எதுவும் பேச முடியவில்லை, முயற்சிக்கவும் இல்லை. தேவ் அவர்களை திரும்பி பார்த்து முறைத்து கொண்டே இருந்தான். என்ன சகோதரர்கள் இவர்களெல்லாம் என்ற ரீதியில். உடன்பிறப்புகள் இல்லாமல் தனியாக பிறந்த தேவ் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தனக்கு துணையாக ஆதி, ஆதியின் தங்கை அனு, குமரன், கணேசன், ஹேமா என்று தனக்கு துணையாக நின்றதை எண்ணி பார்த்தவன் இப்படிப்பட்ட உடன்பிறப்புகள் இருப்பதற்கு தனக்கு இல்லாமல் இருப்பதே மேல் என்று எண்ணிக்கொண்டான். கண் விழிக்காமல் இருந்த இனிய நிலாவின் முகத்தை ஐசியுவின் கண்ணாடி வழியே பார்த்தவர்கள் இந்த பெண்ணை எப்படி அடிக்க தோன்றியது என்று மனதில் எண்ணாமல் இருக்க முடியவில்லை அவர்களால். இரவை நெருங்கி கொண்டு இருந்தது. கணேசன், இன்னைக்கு நாம் வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு வந்து பார்க்கலாம், அதுக்குள்ளே நிலாவுக்கு நினைவு திரும்பிடும்னு நினைக்கிறேன் என்று கூற தான் எடுத்து வந்த உடைகளையும் தன் தம்பியிடம் கொடுத்துவிட்டு ஆதி, அனு, லக்ஷ்மி, தேவ் மற்றும் தன் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டான் கணேசன். நெடுமாறனும், அம்மா, பாட்டி, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன், நைட்டு இங்கேயே எல்லாரும் இருக்க வேண்டாம் என்று கூற, நேத்திலிருந்து நீதானப்பா இங்கே இருக்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போப்பா என்று பார்வதி கூறினார். அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதில் அப்பா வேற அடிச்சிருக்காரு, நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் என்று நெடுமாறன் கூற, இல்லைப்பா, நான் போகலை, நான் இங்கேயே இருக்கிறேன், என் பொண்ணு கூட எப்பவுமே நான் துணையாக இல்லை, இப்பயாச்சும் இருக்கிறேன் என்று பார்வதி திட்டவட்டமாக கூறிவிட இளமாறனிடம் திரும்பியவன், சரி, நீ மற்றவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போமாறா, காத்தவராயனை பார்த்துக்கோ என்று நெடுமாறன் கூறிவிட்டான். அவன் அமைதியாக தலையசைத்துவிட்டு, அண்ணா, நேற்றுலேருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் வேணா இன்னைக்கு நைட்டு இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்களேன்
என்று இளமாறன் கேட்க, இவ்வளவு நாள் இவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுட்டேனே, அதோட தண்டனையும் நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அவள் கண்ணு முழிக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறா. அன்னைக்கு காத்தவராயன் சொல்லும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு நிலாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பெரியவங்க பெரியவங்கன்னு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சே நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை முடக்கி மூளையில் போட்டுட்டாங்க. சொந்த அம்மா பொண்டாட்டி தங்கச்சியை விட அவங்க கிட்ட கூட நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியாமல் முடங்கி போயிட்டோம். இப்போ திடீர்னு வெளிப்படுத்த முயற்சி பண்ணால் கூட முடியலை மாறா என்று கண்களை அழுந்து தேய்த்து கொண்டவன், என்னோட வேண்டுதல் எல்லாமே நிலா இப்போ நல்லபடியாக கண்ணு முழிச்சு வந்துடணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை அவள் புருஷன்கிட்ட நல்லபடியாக ஒப்படைச்சணும். அதோ அந்த அம்மா கிட்டேயும் நல்லபடியாக ஒப்படைச்சா போதும். அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு, அவங்களே நல்லா பார்த்துப்பாங்க என்று பங்கஜத்தை திரும்பி காட்டினான். எந்த உறவும் இல்லாமல் நேற்றுலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நீ நான் இங்கே இருக்கிறது எல்லாம் பெருசில்லை. ஏன் அவன் கழுத்தில் தாலி கட்டினானே அவன் இருக்கிறது கூட பெருசில்லை. ஆனால் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க பாரு, உண்மையிலேயே அவங்க முன்னாடி என்னால் தலை தூக்கி கூட நிற்க முடியல மாறா. முடிஞ்சா நாளைக்கு வரும்போது எனக்கு ஏதாவது உடை எடுத்துட்டு வா போதும் என்று கூறி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் நெடுமாறன். அவர்கள் அனைவரும் சென்றனர். இரவு மணி 9 தொட்டது. குமரன் அங்கிருந்து வெளியே சென்றவன் சற்று நேரத்தில் கையில் டீ கோப்பையுடன் வந்தவன் தன் தாயிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்த பார்வதியிடம் ஒன்றை கொடுத்தான். நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், மனசில் வச்சுக்காதீங்க. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். முதல்ல இதை குடிங்க. எதையும் சாப்பிடாமல் இருந்தால் நாளைக்கு உங்கள் பொண்ணு கண் முழிக்கும்போது அவகிட்ட தெம்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்காது. உங்களுக்கு சத்து வேணும் இல்லையா, கொஞ்சமாக குடிங்க என்று அவன் கூற மறுக்காமல் அவனிடமிருந்து அந்த தேநீரை வாங்கி பருகினார். இவ்வளவு நேரம் தான் கூறி எதையும் உட்கொள்ளாதவர் இப்பொழுது குமரன் கூறி உட்கொள்கிறாரே என்று அவனை ஆச்சரியமாக பார்த்திருந்தான் நெடுமாறன். ஆனால் அவன் கூறிய வார்த்தைகளிலும் வடிவமைப்பிலும் கட்டமைப்பிலும் அவனால் எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. இவன் பேச்சு திறமையில் வல்லவன் என்று தோன்றியது. வக்கீலாயிற்றே, யாரை எப்படி அடித்தால் எப்படி காரியமாகும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது என்று மனதிற்குள்ளே எண்ணி சிரித்து கொண்டான். இந்த 3 நாட்களில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது? யார் என்று தெரியாத இவர்களுடன் ஏற்பட்ட சண்டை, பின் நடந்தவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் ஞாபகத்தில் அணிவகுத்து சென்றது. இன்று தன் தங்கை கணவனாக தன் முன்பு உரிமையாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் தான் தன் தங்கையை பார்த்து கொள்வதை விட இவன் நன்றாகவே பார்த்து கொள்வான் என்ற எண்ணத்தை அவனுள் அன்றே அவன் விதைத்து விட்டிருந்தான் என்பதும் அசைக்கப்பட முடியாத உண்மை. அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் பார்த்தானே. தன் தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே நோக்கில்தானே அந்த மனிதர் தன் மகனிடம் தாலியை நீட்டு கட்டச் சொன்னார். இவ்வளவு இழப்புக்கள் தங்கள் குடும்பம் ஏற்படுத்திவிட்ட பிறகும் தங்கள் தங்கைக்காக வந்து செல்கிறார்களே, இங்கேயும் அவளின் கண் திறப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி மனிதர்கள் இவர்கள்? இவர்களிடம் ஒப்பிடும்போது தங்கள் குடும்பம் தாழ்ந்தே காணப்பட்டது அவனுக்கு. கண்டிப்பாக பணத்தில் தங்கள் குடும்பம் உயர்ந்தது என்றாலும் குணத்திலும் அன்பிலும் பண்பிலும் அவர்கள் எங்கோ உயர்ந்து நிற்பதாக தோன்றியது அவனுக்கு. அவன் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதே சற்று நேரத்தில் அவனின் அருகில் வந்து நின்றவன் அவனின் முன்பு தேநீர் கோப்பையை நீட்டினான். குமரன், நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 2 நாளாக வயிற்ற காய போட்டுட்டு இருக்கீங்க. இதை குடிங்க. இதில் நான் எதையும் கலக்கலை. எங்களுக்கு வாழை வச்சு தான் பழக்கம், யாரையும் அழிச்சில்ல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் இதை குடிச்சுக்கிறேன். நீங்களே போய் கூட வாங்கி குடிங்க, ஆனால் வெறும் வயிறாக இருக்காதீங்க என்று அவன் கூற அவன் கையில் இருந்த குவளையை வாங்கி நெடுமாறன் பருக ஆரம்பித்தான். குமரன் நெடுமாறனை நேற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் கோபப்படும் போதும் அவன் ஆத்திரப்படவில்லை. இவன் அவனின் பாட்டியிடம் பேசும்போது கூட எந்த எதிர்வினையும் செய்கையும் செய்யவில்லை. தனியாக அவன் வீட்டிற்கு செல்லும்போது துணையாக அவன் எதிர்பார்க்காமலே அவன் வாகனத்தில் பின்னோடு வந்து அவர்கள் அடிக்க வரும்போது அவனை காப்பதற்காக முன் வந்து நின்றான். ஆனால் எதுவுமே பேசவில்லை.
யாரையும் பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த பார்வையும் பார்க்கவில்லை. அமைதியை மட்டுமே கையாண்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் கோபத்தின் அளவை அவன் உடல் மொழியில், அவன் கண்களில் குமரனால் உணர முடிந்தது. தான் திட்டும்போதும் அமைதியாக வாங்கி கொண்டிருந்தானே தவிர தன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கவும் இல்லை. நீ யாருடா என்னை கேள்வி கேட்கறதுக்கு என்று அவனை ஒரு தீப்பார்வை பார்க்கவும் இல்லை. அவன் என்ன யோசிக்கிறான், எந்த உணர்வை அவன் கண்கள் வெளிக்காட்டியது என்றெல்லாம் குமரனால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. சலனமற்ற பார்வை, வெற்று பார்வை, அது மட்டுமே குமரனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். வாயை திறக்கவும் இல்லை. செய்கைகளின் மட்டுமே அவன் அனைத்தையும் உணர்த்தி கொண்டிருந்தான். இதோ இப்பொழுது கூட அவனாக எதுவும் வாங்கி கொடுக்கவில்லை. தான் வாங்கி கொடுத்ததை நிராகரிக்கவும் இல்லை. ஆனால் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறான் என்பது மட்டும் அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை ஒரு சகோதரனாக அவனாலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் இளமாறனிடம் பேசிய அனைத்தும் தூரத்தில் நின்றிருந்தாலும் அவன் காதுகளுக்கும் நன்றாகவே கேட்டது. இவர்கள் எல்லோருமே இப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை அப்படியே அழுத்தி ஆண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள். பெண்களுக்கும் சுய புத்தி இல்லை, ஆண்களுக்கும் சுய புத்தியை கொடுக்க நினைக்கவில்லை. அதை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னத்தான் படிப்பறிவினால் சுற்றம் தெரிந்திருந்தாலும் அவர்கள் அந்த வட்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்திருக்கிறார்கள் என்று உணர்ந்தான். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தான். அவர்கள் தவறு எது செய்தாலும் கைகட்டி அமைதியாக பார்த்திருக்க வேண்டும் என்றே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் போல. அவர்கள் ஏதும் வேலைகளை செய்ய மட்டுமே சிறியவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் போல என்று யோசித்து கொண்டான். இளமாறனிடம் இருந்த துடுக்குத்தனமும் நெடுமாறனிடம் இல்லை, அமைதி மட்டுமே. இளமாறனிடம் பேச்சு திறமை இருந்தது. ஒரு சொல் சொன்னாலும் அதில் அடுத்தவரை அமைதியாக்கும் திறன் அவனிடம் நிறையவே இருந்தது. இவனிடம் அப்படி எதுவுமே இல்லை, அமைதி மட்டுமே. பார்வை தீட்சண்யம், செயல் அவ்வளவுதான் நெடுமாறன் என்று உணர்ந்திருந்தான். இந்த 2 நாட்களில் அவர்கள் அனைவரையும் அவனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்திருந்தது. அவர்கள் தூசு தட்டப்படாத ஆழத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள். தூசு தட்டி எடுத்துவிட்டால் அது நல்ல விலைக்கு போகும் என்று யோசித்து தனக்குள்ளாகவே நகைத்து கொண்டான். அடுத்த நாள் எல்லோரின் இதய துடிப்பை எகிர வைத்துவிட்டுத்தான் நிலா கண்களை திறந்தாள். அவள் கண் திறக்கும் வேளையில் கிட்டத்தட்ட வீட்டில் உள்ள அனைவருமே அங்கே இருந்தனர் என்று கூறலாம். குமரனின் வீட்டை சேர்ந்த அனைவருமே அங்கு இருந்தனர். நெடுமாறனின் வீட்டை சேர்ந்த பெண்கள் எல்லோரும் கூட அங்குதான் இருந்தனர். ஆனால் உள்ளே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. பங்கஜமும் பார்வதியும் அங்கையர் கண்ணியும் குமரனும் மட்டுமே அவள் கண் விழிக்கும்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மற்ற அனைவரையும் கண்ணாடியின் வழியே அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டுதான் இருந்தனர். பங்கஜமாவது முதல் நாளே குமரனுடன் சேர்ந்து நிலாவை உள்ளே சென்று பார்த்து வந்திருந்தார். ஆனால் பார்வதி அன்றைய தினத்திற்கு இரத்த வெள்ளத்தில் பார்த்த தன் மகளை இன்று தான் முதல் முறையாக பார்க்கிறாள். முகம் முழுவதும் வீங்கி, கண்களும் வீங்கி, தலையில் பெரிய கட்டுடன், கை கால்களிலும் கழுத்திலும் பெரிய கட்டுடன் பார்க்கவே அகோரமாக கிடந்தாள். அவளை பார்த்ததற்கு தலையில் அடித்து கொண்டு அழத்தான் தோன்றியது பார்வதிக்கு. குமரனுக்கு தன் கால் அடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. அவன் தொலைந்த அந்த கண்கள், அவன் ஆழ் மனதில் சென்று அவனை ஆக்கிரமித்த அந்த கண்கள் இன்று பொலிவிழந்து ஒரு கண்ணை திறக்கக்கூட முடியாமல் வீங்கி மூடியே இருந்தது. அவனுக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது. எவ்வளவு துவேஷம் இருந்திருந்தால் ஒரு சின்ன பெண்ணை இப்படி அடித்திருக்க முடியும் என்று யோசிக்காமல் இருக்க முடியவில்லை அங்கிருந்தவர்களால். அதுவும் தன் சொந்த இரத்தத்தை இப்படி அடித்திருக்கிறார்கள் என்றால் என்ன மனிதர்கள் இவர்கள் என்றுதான் நினைக்க தோன்றியது. இவ்வளவு அழகான சின்ன பெண் இவள். 19 வயதை கூட கடக்க முடியாத பருவமங்கை அவள். அவரின் தந்தையே இங்கே இப்படி ஆக்கிவிட்டார் என்று கூறினால் கூட யாரும் நம்ப மாட்டார்களே. உள்ளே சென்ற பங்கஜமும் குமரனும் ஒரு புறம் நின்றனர் என்றால் பார்வதியும் அங்கையர் கண்ணியும் மறுபுறம் நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்த செவிலியர் பெண் குரல் கொடுக்க இமைகளை மெல்ல திறந்தாள் இனிய நிலா. அவளால் ஒரு கண்ணை மட்டுமே திறக்க முடிந்தது.
மற்றொரு கண் திறக்க முடியாமல் போனது. கண் விழித்தவளின் முன்பு பங்கஜம்தான் நின்றிருந்தார். அவளின் ஒரு கண்ணும் மங்களாகவே தெரிந்தது. பங்கஜமும் தாய்மை ததும்ப விழிகளுடன் பரிதவிப்புடன் கண்களில் நீரோடு நின்றிருந்தார். பின்னோடு அவரின் மகன், இல்லை இல்லை, தன்னுடைய கணவன் என்று மனம் பட்டிமன்றம் நடத்த அவன் விழிகளும் கலங்கி இருந்தது. அவனிடமிருந்து பார்வையை திரும்பவும் பங்கஜத்திடம் திருப்பினாள் இனிய நிலா.